This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசாங்கம் கொடுக்குற கேஸ் மானியம் வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு செக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது மொபைலில் ஈஸியாக பார்க்கலாம். எப்படின்னா, கூகுள் இல்லை க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு NPCI அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அபவுட் NPCI, கஸ்டமர், பிஸ்னஸ் அப்படின்ட்டு. கஸ்டமர் இருக்குல்ல, அது கீழே வந்து ஒரு 4வது 5வதுல இருக்குது பாருங்கள், ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்து உங்களுக்கு செஷன் எக்ஸ்பயர்ஸ் இன் 7 minutes 51 seconds அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடணும். இல்லைனா செஷன் எக்ஸ்பயர் ஆகிடும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா, லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள், ஹோம், ஆதார் சீடிங், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் மேப் ஸ்டேட்டஸ், ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். இந்த இடத்துல என்டர் யுவர் ஆதார்னு இருக்கும். உங்கள் ஆதார் நம்பரை கொடுங்க. ஆதார் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு அது கீழே வந்து என்டர் அபவ் கேப்சான்னு இருக்கும். அந்த கேப்சாவை பார்த்து டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ண உடனே ஓகே கொடுங்க. ஆதாரில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து டைப் பண்ணுங்கள் கரெக்டாக. டைப் பண்ணி முடிஞ்சோடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த பேங்க் எது லிங்காக இருக்குன்ட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போது நீங்கள் கேஸுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் இருந்தால் இந்த இடத்துல அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் காட்டும். அப்படி அக்கௌண்ட் காட்டலைன்னா நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறது, இல்லை அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் மாற்றணும், இல்லை அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட் கொடுக்கணும், ஒரே பேங்க்கில் இருந்தாலும் இன்னொரு பேங்க்குக்கு மாற்றணும் அப்படின்னா இதே வெப்சைட் போய் மாற்றிக்கலாம். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஆதார் சீடிங் அண்டு டிசீடிங் அப்படின்னு இருக்கும், 2வது ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டு யூ வாண்ட் டு சேஞ்ச் சர்வீஸ்னு இருக்கும், கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த பேஜுக்கு வரும். இங்கே வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் டிசீடிங்னு இருக்கும். இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சீடிங் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சீடிங் கிளிக் பண்ணிட்டு எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்ன டைப்பு, ஃப்ரெஷ் ஷீடிங், இப்போ புதுசாக கொடுக்க போகிற அக்கௌண்ட் அப்படின்னா ஃப்ரெஷ் ஷீடிங்னு கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரே பேங்க்கில் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன், வேறு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. இல்லை எனக்கு 2 அக்கௌண்ட் 2 பேங்க்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு சேஞ்ச் பண்ணணுன்னா அடுத்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறது இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த காலமெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க.